சினிமா பல கோடி மக்களின் கனவு. ஆனால் வெகு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் வாய்ப்புள்ள துறை. இன்று பலர் சினிமா துறையிலும் மீடியாவிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் செய்து வருகின்றனர். பல இளம் பொறியாளர்கள் நிலையான ஐடி வேலையை விட்டுவிட்டு சினிமாவில் வாய்ப்பு தேடி வருகின்றனர். ஆனால் வெகு சிலருக்கு அந்த சினிமாவின் ஃபோக்கஸ் லைட் அவர்கள் மீது அடிக்கும். மற்றவர்களுக்கு இந்த ஃபோக்கஸ் கிடைப்பது கிடையாது. இப்படி தென்னிந்திய சினிமாவில் இன்ஃபோசிஸ், அசென்ச்சர் என ஐடி நிறுவன பணியிலிருந்து வெளியேறி பெரிய வெற்றியை பெற்றுள்ளனர். கேஜிஎஃப் படத்தில் ரீனா தேசாய் வேடத்தில் நடித்து புகழ் பெற்ற ஸ்ரீநிதி ஷெட்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து பெங்களூரு ஜெயின் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். அசென்ச்சர் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றிய இவர் 2016-17 ஆண்டுகளில் இருந்து சினிமாவில் நடித்து வருகிறார். கேஜிஎஃப் படத்தை தாண்டி தமிழ், தெலுங்கு, கன்னடாவில் பல படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் இவர் நடித்த ஹிட் த தேர்ட் கேஸ் பெரிய அளவில் பேசப்பட்டது. தமிழில் இவர் விக்ரமுடன் நடித்த கோப்ரா திரைப்படம் பெரிய அளவில் பேசப்படவில்லை என்றாலும் தொடர்ந்து வாய்ப்புகளை பெற்று வருகிறார். தற்போது தெலுங்கில் ஆதர்ஷ் குடும்பம் வீட்டு எண் 47 என்ற படத்தில் நடித்து வருகிறார். தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பட்டம் பெற்ற கருணாகரன் அசென்ச்சர் நிறுவனத்தில் நீண்ட காலம் பணியாற்றிய அவர் சினிமா மீதான ஆர்வத்தால் ஷார்ட் ஃபிலிம் மூலம் இவரது பயணம் துவங்கி கலகலப்பு, பீஸா, ஜிகிர்தண்டா, சூதுகவும், நேற்று இன்று நாளை, சமீபத்தில் வா வாத்தியார் வரை சுமார் 50 படங்களுக்கு மேல் நகைச்சுவை வேடங்களிலும் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்து புகழ் பெற்றார். கலையரசன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படித்த SRM பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். 2006 முதல் 2010 வரை அசென்ச்சரில் பணியாற்றிய அவர் மெட்ராஸ், சர்பெட்டா பரம்பரை, சமீபத்தில் தண்டகாரண்யம் போன்ற படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து பெரும் புகழை பெற்றார். டொவினோ தாமஸ் சென்னையில் காக்னிசன்ட் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றியவர். படிக்கும் போதும் சரி, பணியாற்றும் போதும் சரி, விளையாட்டு, உடற்பயிற்சி மற்றும் மாடலிங் ஆகியவற்றில் தீவிரமாக இருந்தார். மாடலிங் கெரியர் இவருக்கான சினிமா வாய்ப்பு 2012ஆம் ஆண்டு கொடுத்ததும் மூலம் சினிமாவுக்குள் அடியெடுத்து வைத்தார். இன்று மலையாள சினிமாவின் முன்னணி நடிகராக உள்ளார். சுமார் 30க்கும் அதிகமான படங்களில் ஹீரோவாக நடித்த டொவினோ தாமஸின் சமீபத்திய திரைப்படமான பளிச்ச தம்பி ஏப்ரல் 15ஆம் தேதி வெளியானது. பிரேமம் புகழ் நிவின் பாலி கேரளாவில் இன்ஜினியரிங் படித்து பெங்களூரில் 2006 முதல் 2008 வரையிலான காலகட்டத்தில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் பணியாற்றியவர். பின்னர் தந்தையின் மரணத்திற்கு பின் கேரளாவுக்கு திரும்பிய அவர் முழு நேர சினிமாவுக்கு தாவினார். நிவின் பாலி 2010 முதல் மலையாள சினிமாவில் நடித்து வரும் அவர் பிரேமம், பெங்களூர் டேஸ், ஆக்ஷன் ஹீரோ விஜு, சர்வமயா போன்ற 30க்கும் அதிகமான படத்தில் நடித்து புகழ் பெற்றார். தற்போது மலையாள திரையுலகில் மிகவும் முக்கிய நடிகர்களில் ஒருவராக உயர்ந்துள்ளார். பேசில் ஜோசப் இன்ஃபோசிஸ் திருவனந்தபுரத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றியவர். ஷார்ட் ஃபிலிம் மூலம் சினிமாவுக்கு வந்தவர். பணியாற்றி வந்த காலகட்டத்திலே 3 முதல் 4 ஷார்ட் ஃபிலிம் இயக்கியது மூலம் சினிமா துறையில் இறங்கும் வாய்ப்பை பெற்றார். இயக்குனர் கனவுடன் வந்தாலும் நடிப்பில் மாஸ் காட்டி வரும் பேசில் ஜோசப் தமிழ், மலையாளம் என பல மொழிகளில் நடிப்பது மட்டும் அல்லாமல் இந்திய அளவில் புகழ் பெற்றுள்ளார். சமீபத்தில் இவர் நடித்த பொன்மான் பெரிய அளவில் பேசப்பட்டது. இதோடு தமிழில் பராசக்தி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் வந்த அனைவரையும் சர்ப்ரைஸ் செய்தார் பேசில் ஜோசப்.